கேமராவை ஜாபர் சாதிக்கு கொடுத்தாரு, நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்காரு. டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தொடிச்சு தலையை துருக்குமாங்க. நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு. திமுக சொல்லணும், டிஜிபி எதுக்குன்னே பேசணும். அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவினுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர். அயலக அணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வித்திருக்காங்க. திமுக கார வாய் திறந்து பேசல, ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க? டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுறாரு? இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு, என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுற பேச்சானே. சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க. அந்த கோயம்புத்தூர் சூசைட் பாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும். ஏன் போட்டோ எடுத்தாங்க, ஏன் நண்பர்களா பழகினாங்க, அது ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன, எதற்கு முதல் குடும்பம் போனாங்க, எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணாரு, இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில். அதனால டிஜிபியை வந்து பலிகாடாவா முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்க. பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது. காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்தலைங்கன்னா போலீஸ் 10,000 பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க, ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது. பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் ஏன் வருது? நீ சிஎம்மோட சுத்துற, உதயநிதி ஸ்டாலினோட சுத்துற, உன்னை டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வரட்டுன்னு சொல்லி போட்டோ எடுத்திருப்பாங்க. அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்துல பேசணும், என்ன காரணம். அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறைய கொடுத்துருக்கேன். கனிமொழி அக்கா டிஆர்பி நல்லா இருக்கு, நாளைக்கு ஓட்டுங்க, நாளைக்கு ஒரு மேட்டர் பேசும். தேங்க்யூ.